கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக சேலத்தில் 500க்கும் மேற்பட்டவர் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைப்பு விழா ஒன்று நடைபெற்றது. அந்த இணைப்பு விழாவில் சுமார் 1.25 மணி நேரம் நான் பேசினேன். அந்த பேச்சில் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு விடயங்களை குறித்து நான் பேசினேன். அது எல்லாம் பேசுபொருளாக மாறாமல் ஒரு உண்மைக்கு மாறான செய்தியை திரித்து வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது நடிகர் திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய போது ஒரு தமிழனாக அந்த கட்சியை வரவேற்றுவேன் நான். அதே நேரத்தில் அவர் ஒரு 10 ஆண்டு காலம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தமிழ்நாட்டில் போராடுகின்ற ஜனநாயக சக்திகளோடு, போராளி இயக்கங்களோடு, அமைப்புகளோடு சேர்ந்து மக்களின் வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்கு வீதிக்கு வந்து போராட வேண்டும், அதற்கு என்னுடைய முழு ஆதரவு உண்டு என்று தெரிவித்தவன். அதே திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருகிறேன் என்று அறிவித்த போது அவரை மிக கடுமையாக நான் எதிர்த்தவன். பல்வேறு விடயங்களிலே அவருக்கு மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தவன். ஆனால் அதுபோன்ற எந்த ஒரு விமர்சனத்தையும் நான் திரு நடிகர் விஜய்க்கு வைக்கவில்லை. காரணம், அவர் ஒரு தமிழர், வரட்டும், மக்களுக்கு அரசியல் செய்யட்டும். ஆனால் எடுத்த உடனே நான் சட்டமன்றத்துக்கு தான் செல்வேன் என்கிற அந்த அறிவிப்பில் எனக்கு உடன்பாடு இல்லை. உள்ளூராட்சி தேர்தல்களில் நிற்கட்டும், நகரசபை தேர்தல்களில் நிற்கட்டும், சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களை சந்திக்கட்டும், ஒரு 10 ஆண்டு காலம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடட்டும். அதற்கு பிறகு வெகு மக்களிடத்திலே சென்று எனக்கு வாக்களியுங்கள் என்று கேளுங்கள். திரைத்துறையில் நடித்து முடித்துவிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டு காலம் திரைத்துறையில் நடித்து தன் இளமை காலம் முழுவதும் பொருளீட்டி சம்பாதித்துவிட்டு தற்போது அரசியலுக்கு வருகிறீர்கள், வரவேற்கிறோம். ஆனால் வந்த உடனே நேராக நாங்கள் செயின் சார்ஜ் கோட்டைக்கு தான் போவோம்னு சொல்கிறீங்களே, உள்ளூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பதவிகளுக்கு போக மாட்டிங்களா என்கிற அரசியல் ரீதியான விமர்சனங்களை நான் முன்வைத்திருக்கிறேன். ஆனால் சேலம் கூட்டத்தில் பல இளம் பெண்கள், பல கணவன் மனைவி, தாய் தந்தையோர் போடுகிற பெண்கள், பல சினிமா நிகழ்ச்சிகளில் அல்லது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் சினிமா கதாநாயகர்களையே தங்களுக்கான அவதார புருஷர்களாக நினைத்து கொண்டு அவர்களை கட்டிப்பிடிப்பது, முத்தமிடுவது, பெற்ற தாய் தந்தையின் முன்னிலையில் அது போன்ற அநாகரிக செயல்களில் ஈடுபடுவது, பல்வேறு ஊடகங்கள் பத்திரிகைகள் பார்க்கின்ற போது அதுபோன்று ஈடுபடுவது ஏற்புடையதல்ல என்று சொல்லிவிட்டு பல நடிகர்களின் பெயர்களை வரிசைப்படுத்தி இவருடைய நடிப்பை பாராட்டுங்கள், அதை நீங்கள் ரசியுங்கள், அதை நான் வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன். ஆனால் பெற்றோர்களாகிய நீங்கள் இதுபோன்று நீங்கள் பெற்று வளர்த்து ஆளாக்கிய குழந்தை செல்வங்களை, பெண்களை, குறிப்பாக பெண்களை நீங்கள் இதுபோன்று அரிதாரம் பூசிய சினிமாக்காரர்களிடம் நீங்கள் அதிக அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்வதற்கு அனுமதிக்கக்கூடாது. இது தமிழுடைய பண்பாடு அல்ல, நாகரிகம் அல்ல. நம்முடைய தமிழர்களுக்கென்று பண்பாடு இருக்கிறது, நாகரிகம் இருக்கிறது, தொன்மை இருக்கிறது என்கிற அடிப்படையில் பல கருத்துக்களை கூறினேன். அதிலே சிலர் ஏற்கனவே வாழும் காமராஜர் என்றும் வருங்கால காமராஜர் என்றெல்லாம் விஜயை ஒப்பிட்டு பேசியதற்கு ஒரு பதில் சொல்வது போல், பெருந்தலைவர் காமராஜர் எவ்வளவு பெரிய மாபெரும் ஒரு தலைவர், அவரோடு ஓராண்டுக்கு முன்பு அரசியலுக்கு வந்த விஜயெல்லாம் ஒப்பிட்டு பேசுவது ஏற்புடையதல்ல. அவருடைய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய நேர்மை, அவருடைய ஒழுக்கம், இதையெல்லாம் துளியும் இல்லாத பல சினிமா நடிகர்கள் திரைத்துறையில் வசனம் பேசுவதும் நடிப்பதும் அதுவே மூலதனமாக கொண்டு தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்திற்கு வர துடிப்பதும் ஏற்புடையதல்ல. இந்த நாட்டில் எத்தனையோ மக்கள் இயக்கங்கள் இருக்கிறது, போராளி இயக்கங்கள் இருக்கிறார்கள். இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் தன் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் இருக்கிறார்கள். 10 ஆண்டு 15 ஆண்டு சிறை சென்றவர்கள் இருக்கிறார்கள். தூக்கு தண்டனை வரையிலும் தமிழ்நாடு விடுதலைப்படை உள்ளிட்ட தமிழ் தேசிய இயக்கங்கள் சந்தித்தவர்கள் இருக்கிறார்கள். ஆக நம்முடைய தமிழக மக்களாகிய நீங்கள் ஒரு விழிப்புணர்வு பெற வேண்டும். இந்தியாவில் பிரிதொரு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு மோகம், சினிமா மோகம் உங்களை ஆட்படுத்துகிறது. ஆதலால் என் தமிழ் சமூகம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமூகமாக நீங்கள் இருக்க வேண்டும். கலையை கலையாக பார்க்க வேண்டும், நடிகரை நடிகராக பார்க்க வேண்டும். அவருடைய சிறந்த படங்களை பாராட்டுங்கள், ஊக்குவியுங்கள். அதை தவிர்த்துவிட்டு பாலபிஷேகம் செய்வது, இன்றைக்கி எத்தனையோ மருத்துவமனைகளில் 1 லிட்டர் பால் இல்லாமல் குழந்தைகள் அவஸ்தைப்படுறாங்க. 1000 லிட்டரில் போய் பாலபிஷேகம் செய்வது, கட் அவுட்டுக்கு பாலபிஷேகம் செய்வது, இது போன்ற மோசமான பண்பாட்டு சீரழிவுகளை செய்யாதீர்கள். இது தமிழ் சமூகத்தினுடைய மரபில் இல்லாத ஒரு விடயத்தை இங்கு சினிமா துறையில் புகுத்துகிறீர்கள். இது புகுத்தாதீர்கள். இது நம்முடைய பண்பாட்டு விடயங்களுக்கும் கலாச்சார நாகரிக விடயங்களுக்கும் எதிரானது என்று ஒரு அரசியல் கட்சி தலைவனாய், ஒரு 40 ஆண்டு காலம் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய ஒருவனாய், என் கட்சியினர், என் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு, புதியதாக வந்தவர்களுக்கு நான் யார், என்னுடைய கடந்து வந்த பாதை என்ன, தமிழ் சமூகம் எப்படிப்பட்ட தமிழ் சமூகம், இது போன்று கட் அவுட்டு கலாச்சாரம், மண் சோறு சாப்பிட்றது, வேப்பிலை அரிஞ்சிக்கிறது, அம்மனமாக உடையை தவிர்த்துட்டு
100 நாள் படம் ஓடணுங்கிறதுக்காக திருப்பதிக்கு இங்கேருந்து பாத யாத்திரை போகிறது, உருண்டு பிறண்டு பழனி முருகன் கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் வேண்டாம். உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தருக்கு உங்களுடைய பிறந்த நாளில் என்றைக்காவது போய் அவர்கள் காலை தொட்டு வணங்கி வாழ்த்து பெற்றிருக்கிறீர்களா? ஆனால் எதுக்கு நீங்கள் பாலாபிஷேகம் செய்கிறீங்க? எதுக்கு ஒரு சினிமா நடிகருக்காக இப்படி நான் விடிய கிளம்புற 3 மணிக்கு வந்தேன், நேற்று முதல் நாளே வந்தேன், என் தலைவனை பார்க்க காத்திருக்கிறேன், நான் தவம் கிடக்கிறேன், அவரை பார்த்து அவர் அப்படியே நேராக அவரை கட்டிப்பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்தா போதும், என்னுடைய வாழ்நாள் பயனை நான் அடைந்து விட்டேன் என்று பத்திரிகை ஊடகங்களில் தொலைக்காட்சி விவாதங்களிலே சில பெண்கள் பேசுகிறார்கள். அப்படி பேசுவதை அனுமதிக்கக்கூடாது. இது நம்முடைய பண்பாடு இல்லை, கலாச்சாரம் இல்லை. இதை பெற்றோர்கள் அனுமதிக்கக்கூடாது. இப்படி செய்கின்றவர்களை நான் கடுமையாக கண்டித்து நான் பேசினேன்.